நாடுகளுக்கான விசா நிறுத்தம் தொடர்பாக புதிய ஆணையை பிறப்பித்திருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, புதிய ஆணையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டுள்ளன? மத்திய அரசு பாகிஸ்தானியர்களுக்கான விசாவை ரத்து செய்து நேற்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் 27ஆம் தேதியுடன் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விசாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நேற்று பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் பஹல்காம் துப்பாக்கி சூட்டினுடைய காரணத்தை முன்னிட்டு தற்போது பாகிஸ்தானியர்களுக்கான விசா முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் சார்க் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசாக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களுக்கான விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாக நேற்று வெளியுறவுத்துறையினுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரியும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் 27ஆம் தேதியுடன் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அந்த விசாக்கள் என்பது முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ விசாக்கள் என்பது 29ஆம் தேதி ஏப்ரல் வரை மட்டுமே செல்லுபடியாகும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவாக பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு காலக்கெடு என்பது 48 மணி நேரங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் வெளியேறுவதற்கான அந்த ஒரு நடவடிக்கைகளையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்து வருவதாக தற்போது அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த விதிகள் என்பது திருத்தப்பட்ட விதிகளாக தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் நாடு திரும்புவதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் இந்தியாவிற்கு திரும்ப முடியாது என்ற ஒரு அறிவிப்பையும் மீண்டும் திட்டவட்டமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. இந்த புதிய ஆணையை மக்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு சார்ந்து கொண்டு செல்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு சுசித்ரா? இந்த உத்தரவுகள், அதாவது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய இந்த உத்தரவுகளை பொறுத்தளவில் அந்தந்த பகுதிகளில் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமாக இருக்கட்டும், பாகிஸ்தான் தூதரகமாக இருக்கட்டும், இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகமாக இருக்கட்டும், அந்த தூதரக அதிகாரிகள் வழியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளையும் நாடு திரும்புவதற்கான ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 55 அதிகாரிகள் பாகிஸ்தான் தூதரகத்தில் இருக்கும் நிலையில் அதில் சுமார் 30 பேர் மட்டுமே தொடர்ந்து வேலையில் அங்கு இருக்க போகிறார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த உத்தரவு என்பது இன்று காலை ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பொறுப்பு தூதுவராக இருக்கக்கூடிய சாத் அகமதினுடைய அவருக்கான ஒரு சம்மனை அனுப்பி அவரிடம் நேரடியாகவே இந்த தகவல்களையும் உத்தரவுகளையும் இந்திய அரசாங்கம் என்பது வழங்கியுள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களுடைய பாகிஸ்தானியர்களுக்கான அந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது தூதரகத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. வேறு கூடுதலாக எந்த ஒரு செயலும் மத்திய அரசின் சார்பாக ஏற்படுத்தப்பட மாட்டாது. சாமானிய பாகிஸ்தானியர்கள் மட்டுமல்லாமல் மெடிக்கல் உள்ளிட்ட காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே இந்த உத்தரவுகள் என்பது பொருந்தும். அதை பாகிஸ்தானுடைய தூதரகம் என்பது உறுதி செய்ய வேண்டும். அனைவரும் வெளியேற்றம் செய்யப்பட்டதாக இறுதி ஒரு அறிக்கையும் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் வழங்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பொறுத்தளவில் தூதரகத்தின் வாயிலாக அவர்களை உடனடியாக நாடு திரும்புவதற்கான ஒரு அழைப்பு என்பது ஒரு வாட்ஸ்அப் குழு மற்றும் அல்லாமல் உதவி எண்கள் மூலமாக செய்யப்பட்டு வருவதாகவும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். காயத்ரி. சுசித்ரா, இதுல முக்கியமாக தற்போதுதான் கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு சில இடங்கள்ல. இப்போ குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளாக அதனை எப்படி உறுதி செய்ய இருக்கிறார்கள்? நிச்சயமாக, அதாவது இந்த கால கெடுக்களை பொறுத்த மட்டில் மிக முக்கியமாக 27ஆம் தேதி வரையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த விசாக்கள் ரத்து செய்யப்படும் பொழுது அனைவரும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி பாகிஸ்தானுடைய அரசாங்கமும் சரி ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானை பொறுத்தளவில் பல்வேறு ஆலோசனைகள் இந்தியாவினுடைய உத்தரவிற்கு பிறகு இன்று நடைபெற்று வரும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக இன்று அந்த கணக்கெடுப்பு பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. எவ்வளவு இந்தியர்கள் பாகிஸ்தான் இருக்கிறார்கள், இந்தியாவில் எவ்வளவு பாகிஸ்தானியர்கள் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான ஒரு கணக்கெடுப்பு பணியையும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் விக்ரம் மிஸ்ரி கூறிய பொழுதுதான்
இந்த கணக்கெடுப்பு பணிகள் அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் முடிவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த பட்டியல் அடிப்படையில் அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். 48 மணி நேரங்களுக்குள் யாரேனும் வெளியே செல்லாவிட்டால் கூட அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழ் அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் ஒரு அறிவுறுத்தலாக அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானியர்களுக்கான விசா வழங்குவது ஏற்கனவே நிறுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியான நிலையில் அது தொடர்பான புதிய ஆணையை பிறப்பித்திருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். மருத்துவ காரணங்களுக்கான விசா வரும் 29ஆம் தேதி வரை மட்டுமே அதனை பயன்படுத்த முடியும் என்ற அறிவிப்பையும் இந்த புதிய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம். அதேபோன்று கல்விக்காக வந்திருப்பவர்கள் என்று அனைவருமே இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஆணை அந்தந்த தூதரகங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் மூலமாக நாட்டு அரசுக்கு இந்த தகவல் என்பது அளிக்கப்படுகிறது. எந்த காரணமாக இருந்தாலும் அவர்கள் குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளாக இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும் பாகிஸ்தானியர்கள் என்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்தியா. ஏற்கனவே சிந்து நதியில் செல்லும் அந்த நீர் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அந்த மதகுகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் விசா நிறுத்தம் தொடர்பான புதிய ஆணையையும் பிறப்பித்திருக்கிறது வெளியுறவு அமைச்சகம். பஹல்காமில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அந்த அடிப்படையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. அது தொடர்பான செய்திகளை நாம் அவ்வப்போது தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்பொழுது விசா நிறுத்தம் தொடர்பான புதிய ஆணையை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி 29ஆம் தேதிக்குள் மருத்துவத்திற்கான விசாவும் முடிவடைவதாகவும் அதற்குள்ளாக இங்கிருக்கும் பாகிஸ்தானியர்கள் இங்கிருந்து புறப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதேபோன்று பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளும் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவையும் அவர்களுக்கு இந்திய அரசு பிறப்பித்திருக்கிறது. அதேபோன்று பாகிஸ்தானில் இருக்கும் இந்தியர்கள் வெளியேற வேண்டும் என்பதற்கான உத்தரவும் அறிவுறுத்தலும் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இங்கு இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும் நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கிறது மத்திய அரசு.